ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு டிசி பேட்டரி இருக்கு. ஸோ இந்த பேட்டரியை வந்து நம்ம எப்படி வந்து வோல்டேஜ் செக் பண்ணுறது, மல்டிமீட்டர் வச்சு எப்படி நம்ம செக் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஓகேவா? இந்த பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா 3.7 வோல்ட். ஓகேவா? ஸோ இதை தெரிஞ்சுக்கோங்க. இப்போ 3.7 வோல்ட்னு இப்போ இருக்கு இந்த பேட்டரி. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே என்ன செட் பண்ணணும் அப்படின்னா, ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா இதுதான் வந்து பாத்தீங்கன்னா டிசி வோல்டேஜ் செக் பண்ற பிளேஸ். இந்த பேட்டரி வந்து பாத்தீங்கன்னா 3.7 வோல்ட். ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா 3.7 வோல்ட்டுக்கு அடுத்து அதிகமான வேல்யூ என்னன்னா 20. ஸோ அப்படின்றப்ப 20 வோல்ட்டை வச்சு நம்ம இந்த 3.7 வோல்ட் பேட்டரி வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம். 20 வோல்ட்டுக்கு மேல இருக்க பேட்டரியை வந்து பாத்தீங்கன்னா இந்த 20 வோல்ட்ல வச்சு நம்ம செக் பண்ணக்கூடாது. அப்படி செக் பண்ணீங்கன்னா மீட்டர் கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா போயிடும். ஸோ அப்படின்றப்ப வந்து பாத்தீங்கன்னா 25 வோல்ட் பேட்டரி அப்படின்னா நம்ம 20க்கு அடுத்து என்ன இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா 200 வோல்ட் இருக்கு. அப்போ 200 வோல்ட்ல வச்சு நம்ம செக் பண்ணணும். ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 20 வோல்ட்டுக்குள்ள இருக்க பேட்டரிக்கு மட்டும் நம்ம 20 வோல்ட் வைக்கணும். ஸோ 20 வோல்ட்டுக்கு மேல போகுதுன்னா 200 வோல்ட் வச்சு பார்க்கணும். ஓகேவா? ஸோ அப்படிதான் நம்மளோட பேட்டரியை விட அதிகமான வோல்ட் வச்சு பார்க்கணும். ஓகேவா? அப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஏசிலையும் வைக்கணும், டிசிலையும் அப்படிதான் பேட்டரியை விட அதிகமான வோல்ட் வச்சு செக் பண்ணீங்கன்னா தான் மீட்டர் வந்து எந்த பிரச்சனையும் வந்துடாது. ஓகேவா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா 20 வோல்ட்ல நம்ம செட் பண்ணியாச்சு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு டெர்மினல் இருக்கு. ஸோ இந்த பேட்டரியில எது பாசிட்டிவ் எது நெகட்டிவ் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ சில பேட்டரியில வந்து பாத்தீங்கன்னா இங்கேயே மென்ஷன் பண்ணிப்பாங்க, இங்க பிளஸ் இங்க மைனஸ்ன்னு போட்டிருப்பாங்க. அப்ப சில பேட்டரியில வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி எதுவுமே போட்டிருக்க மாட்டாங்க. அப்ப வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, ஸோ ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி பாருங்க. இங்க மேல டாப்ல பாத்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ரவுண்டா இருக்கும். ஒயிட் கலர் கொடுத்து மேல வந்து சின்ன ரவுண்டா கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா பேஸ். ஸோ பேஸ்ன்னு சொல்லக்கூடாது, ஆனோடு. ஓகேவா? இதுதான் வந்து ஆனோடு. ஸோ அதே மாதிரி பாட்டம்ல பாத்தீங்கன்னா பெரிய சைஸா இருக்கும். ஸோ இதான் வந்து கேத்தோடு. ஓகேவா? ஸோ இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா பேட்டரியோட ஆனோடு கேத்தோட வந்து கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இப்போ வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, இப்போ ஆனோட்ல வந்து இந்த பிளஸ் வைக்கணும். அதே மாதிரி கேத்தோட்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த மைனஸ் டெர்மினல் வைக்கணும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2.7 வோல்ட் காட்டுது. அப்போ வந்து பேட்டரியில் வந்து 2.7 வோல்ட் கான்ஸ்டன்டாக இருக்குது. ஸோ இவ்வளோ சார்ஜ் இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேட்டரியோட வோல்டேஜ் வந்து செக் பண்ணணும். ஸோ அதே மாதிரி டிசியில் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே கான்ஸ்டன்டாக இருக்கும். அது வந்து வேல்யூ மாறவே மாறாது. ஸோ ஏசியில் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சு கூடியெல்லாம் இருக்காது. டிசி வந்து எப்பயுமே கான்ஸ்டன்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து கான்செப்ட்.